வணக்கம் டு எவ்ரியான். வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்டிஆர் யூஸ் பண்ணி இப்படி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து நைட்டு லைட் ஆன் ஆகிற மாதிரியும் ஆஃப் ஆகிற மாதிரியும் ஒரு 4 காம்பவுண்ட்ஸ்லேயே பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான சர்க்யூட் தான் இது. நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸு எல்டிஆர், ஒரு 100K பொட்டன்ஷியோமீட்ரு, டிசி 5471, எல்இடி, ஒரு 330 ohms ரெசிஸ்டரு, ஒரு 6 volt பேட்ரி. இது மட்டும் இருந்தாலே போதும். நம்ம இந்த சர்க்யூட் வந்து இது பண்ணிக்கலாம். இதுக்கான காம்பனன்ட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். இதை வச்சு நம்ம ரிலேவிலையும் டைரெக்டாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது மட்டும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ரிலோவோடையும் கனெக்ஷன் கொடுத்து காமிக்கிறேன். இது ஜஸ்ட் எல்டிஆர். நீங்கள் இதை தனியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த சர்க்யூட்டோடையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்டு ஒன்று, இந்த எண்டு ஒன்று, இது மட்டும் நம்ம இதை வச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் அப்படியே சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணுறேன். இது BC547 டிரான்சிஸ்டரு, கலெக்டர், பேஸ், எமிட்டர், BC547. நான் அப்படியே இதில் இருக்க சேம் சர்க்யூட்டை கனெக்ஷன் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோதான் சர்க்யூட்டு. நம்ம கனெக்ட் பண்ணி வச்சு பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சிக்ஸ் வோல்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு தலைகீழ இருக்கனால 9 வோல்ட் மாதிரி தெரியும். ஓகே, இதில் என்ன இஷ்யூன்னு சொல்லி இது பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இதில் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அந்த போர்டில் தான் வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்துச்சு. அதனால் வந்து ஒர்க் ஆகலை. இப்போ அந்த போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்டிஆர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். தனியாக சர்க்யூட்டில் எல்டிஆர் இப்போ யூஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. எல்இடி க்ளோ ஆகுது. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வெளிச்சத்தில் லைட்டில் காமிக்கும் போது உங்களுக்கு வந்து எல்இடி ஆஃப் ஆயிரும். ரிட்டன் வந்து இது பண்ணும்போது எல்இடி ஆன் ஆயிரும். இதோட சென்சிட்டிவிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை இது பண்ணிக்கலாம். வச்சுருக்கோன்னா ரொம்ப டார்க் ஆனால் மட்டும் லைட் ஆன் ஆகும். ரொம்ப ரொம்ப வெளிச்சம் படும் போது லைட் இதாகும், ரிட்டன் இது ஆஃப் ஆயிரும். இது எப்படி ஒரு சிம்பிளாக வந்து நம்ம ஒரு ரிலேவ்லையும் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ரிலே எடுத்துக்கோங்க. நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி 5 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்துக்கோங்க.
இது வந்து 5 வோல்ட் ரிலே. இது 5 வோல்ட் ரிலே. நெக்ஸ்ட் வந்து இந்த சர்க்யூட்டில் நமக்கு இங்கே வந்து 6 வோல்ட் வச்சுருக்கோம். நமக்கு ரிலே வந்து 5 வோல்ட்டுங்கிறனால 5 வோல்ட்டை குறைச்சிக்கலாம். இது 5 வோல்ட்லேயே ஆப்ரேட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நம்ம இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துருக்கோம்ல, சேம் அதே கனெக்ஷன் தான். பாசிட்டிவ் நெகட்டிவ் அதே இடத்துல கொடுத்துடலாம். ஓகே, இப்போ மொத்தம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணதுமே இங்கே நமக்கு இன்புட் லைட் எரியும், இது மட்டும் வராது. இப்போது சேம் இந்த இதான் இன்புட் ஒயரு, ரிலேவுக்கான இன்புட் ஒயரு. இப்போ இது வந்து நம்ம இந்த டிரான்சிஸ்டர் BC547 இருந்து வர எல்இடிக்கு போகிற இந்த பின்னோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ரிலே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து நான் இதோட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்இடி எரிஞ்சிட்ருக்கு. இங்கே இப்போ நான் வந்து லைட்டுக்கிட்ட கொண்டு போனதும் எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே ரிலேவில் பார்த்தீங்கன்னாலும் எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு. ரிலேவில் பார்த்தீங்கன்னா இப்போது இதாகிடுச்சு, இங்கே எல்இடியும் க்ளோ ஆகுது. ஓகே, இது இந்த சிம்பிள் தான். இவ்வளோ இது பண்ணால் போதும். இப்போ இந்த ரிலேவோட வந்து நம்ம ஏசி சப்ளை ஏதாச்சும் ஒரு கரண்ட் லோடு, லைட்டு, ஃபேனு அந்த மாதிரி எந்த ஒரு இது கொடுத்தாலுமே நமக்கு வந்து லைட் இருக்கும் போது இதாகும், ரிட்டன் அந்த டிம் ஆனதும் நமக்கு வந்து இதாகிடும். இந்த சிம்பிள் சர்க்யூட்டு ஒரு 50 to இது ஒரு 25 ருபீஸ் இல்லைனா 35, 40, ஒரு 50க்குள்ளே வரும். இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு ஒரு 100 தான் வரும். இந்த மாதிரி மினி ப்ராஜெக்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.